வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராமச்சந்திரா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? உனக்கு கல்யாணம் நடந்தப்ப ஃபாரின் போனவன், இப்ப உன் பிள்ளைக்கு கல்யாண வயசுல ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்திருக்க. என்ன பண்றது தர்மலிங்கம், பிசினஸ் வேலைன்னு அப்படியே இருந்துட்டேன். இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கூட காண மாட்டேங்குது. என்ன பண்றது, தொழில்னாலே அப்படித்தானே இருக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? வீடு சின்னதா இருக்கேன்னா என்னங்க பண்றது? இவங்களோட நிலைமை இப்படி இருக்கு. அவங்கவுங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வீட்டுல தானே இருக்க முடியும். பெருசா இவங்களுக்கு வருமானம் எல்லாம் கிடையாது. இவன் நர்ஸ் வேலை பாக்குறா, இவன் சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் அவன் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கான். மத்தபடி மிடில் கிளாஸ் குடும்பம் தான். இன்னும் சொல்ல போனா இது வாடகை வீடுதான். இதே எங்க வீட்டுக்கு வந்து பாருங்களேன், நல்ல பெருசா பங்களா மாதிரி இருக்கும். நீங்களே இப்படி ஒரு வீடான ஆச்சரியப்பட்டு போவீங்க. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, உங்களால கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க முடியல. இதுல அப்புறம் சம்பந்தம் அது இதெல்லாம் எப்படி? வாய் மூடிட்டு சுமார். உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டாங்களா? இல்லங்க, என்ன இருந்தாலும் இவங்களும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நீ அமைதியா இரு. அவங்க சொல்றது உண்மைதான் மேடம். நான் ஒரு சாதாரண நர்ஸ் தான். ஆனா அந்த வேலையை நான் ரொம்ப விருப்பத்தோட தான் பாக்குறேன். கொஞ்சம் வருமானம் வந்தாலும் மனநிறைவான வேலை. அந்த வருமானத்துல தான் இத்தனை வருஷமா என் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். என் அண்ணன் சொந்தமா ஹோட்டல் வச்சிருக்கான். சின்ன ஹோட்டலா இருந்தாலும் கடுமையா உழைக்கிறான். அவன் கைப்பக்குவத்துக்காகவே நிறைய கேட்டரிங் ஆர்டர் எடுத்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்கான். உழைச்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். அப்புறம் என் தம்பி அன்பு கௌரவமான போலீஸ் வேலையில இருக்கான். வருமானத்தை தாண்டி போலீஸ்காரன் குடும்பம்னு சொல்லிக்கிற மரியாதையான குடும்பம். இன்னைக்கு அவன் எஸ்ஐயா இருந்தாலும் நாளைக்கு இன்ஸ்பெக்டர், அடுத்தடுத்து அவன் உயர்ந்த பதவிக்கு போயிட்டே இருப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் என் தங்கச்சி தேவி ஒரு சின்ன கம்பெனில வேலை பாக்குறா. என் கடைசி தங்கச்சி டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கா. மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சீக்கிரமே நாங்களும் வாழ்க்கையில ஒரு நாள் கண்டிப்பா முன்னுக்கு வருவோம் மேடம். என்னதான் மிடில் கிளாஸா இருந்தாலும் எங்க வீட்டுல சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. வசதியில கம்மியா இருந்தாலும் அன்புலயும் பாசத்திலையும் நாங்க பணக்காரங்க தான்.